வெல்கம் பேக் டு மை சேனல் ஹன்ஸ்வீஸ் ஹோம் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ ட்ரெஸ் ஆர்கனைசேஷன் வீடியோ தான். ட்ரெஸ் எல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஆர்கனைசர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய வார்ட்ரோபில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு குர்த்தி ஆர்கனைஸ் பண்ணிடலாம். குர்த்தியை ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இது ஷர்ட் ஆர்கனைசர் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதோட வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் நம்மளோட சேனலில். குர்த்தி ஃபோல்டிங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணல. ஏற்கனவே மடித்து வச்சுருந்தது தான் அப்படியே எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபோல்டிங் மெத்தட்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆர்கனைசரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 20 குர்த்திஸாவது இந்த ஆர்கனைசருக்குள்ளே நம்ம வைக்கலாம். நான் 20 குர்த்திஸ்க்கு மேலே தான் வச்சுருந்தேன். இதில் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த குர்த்திஸ்லேருந்து யூஸ் பண்ணாத குர்த்திஸ் எல்லாமே டொனேட் பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வைக்க போகிறேன். யூஸ் பண்ணாத டாய்ஸ், அப்புறம் என்னோடய பாப்பாவோட ட்ரெஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணாத இருந்தது அப்படின்னா, சின்ன சைஸாக இருந்ததுன்னா அது எல்லாமே நான் டொனேட் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருவேன். இப்போ நான் காமிக்கிறது ஜம்போ ஆர்கனைசர். இந்த ஆர்கனைசர் பிடிச்சிருக்கு, ஆர்டர் பண்ணணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் கீர்த்திகாஸ் பிரெட்டி கலெக்ஷன் அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அதில் சாரீஸ், குர்த்திஸ், ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெகுலர் அப்டேட்ஸ் நான் கொடுப்பேன். அதில் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ சாரீ வச்சுட்ருக்க ஆர்கனைசர் 5 பீஸ் ஆர்கனைசராக அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். 3 சாரீ வைக்கிற மாதிரி ஆர்கனைசர், 2 ப்ளவுஸ் வைக்கிற மாதிரியான ஆர்கனைசர் வந்திருந்தது. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 சாரீஸ் கூட இதுக்குள்ளே வைக்கலாம். நம்ம அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். இன்னொன்று ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். என்ன சாரீஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம்.
இப்படி நம்ம சாரீஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுனால ஃபோல்டிங்கும் வந்து கலையாமல் இருக்குது, டஸ்ட் படியாமல் இருக்கும். இந்த காம்போ செட்டில் வந்த ப்ளவுஸ் பேக் இது. சாரீ ஆர்கனைசரில் எப்படி விசிபிளாக டிரான்ஸ்பரண்ட் கவர் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி ப்ளவுஸ் பேக்லேயும் வந்து விசிபிளாக டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக ப்ளவுஸை வந்து எடுத்துக்கலாம். என்னோட ஷால் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு சிங்கிள் சாரீ ஆர்கனைசர் எடுத்து வச்சுருக்கேன். சிங்கிள் சாரீ ஆர்கனைசர் வந்து கவர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.